ஒரு 1:30 மணி வீட்டுக்கு போயிடுவேன். 3 இடத்துல 3 பழகம் இருக்கக்கூடாது. என்னென்ன பழகுங்க? பழக்கம் பள்ளிக்கூடத்துல ஒரு 50 பசங்க படிக்கிறாங்க. ஒரு ஹெட் மாஸ்டர் வருவாரு. வந்து யார் யாரு என்னென்ன படிக்கிறாங்க என்னென்ன மார்க் எடுக்கிறான்னு சொல்லிட்டா அந்த 50 பசங்களை ஒரு பையனை கூட்டு இவன் தாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் நல்லா படிக்கிறாங்க. இவன் மாநில லெவல்ல வருவாங்க கடைசியில அப்படின்னு சொல்லிட்டா போறோம். அது அன்னைக்கே புக்கு போட்டுரும். 3ஆவது வந்தாங்க சார் படிச்சுட்டு முட்டை தான் வாங்க. அதே மாதிரி வீட்டுல என் பையன் நல்லா பொறுப்பா இருக்கிறோம். என் பையனு மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு பெத்த அப்பன்னு சொல்லிட்டா அது 3ஆவது போய் அடுத்த வீட்டு தென்னை மரத்துல தேங்காய் அறுத்துட்டு அப்படின்னு கொண்டாந்து பஞ்சாயத்துல நிறுத்தி 500 ரூபாய் அவதாரம் கட்ட வைக்கும். அதே மாதிரி ஊருக்குள்ள வந்து இந்த ஊர் மாதிரி அமைதியான ஊரு எந்த ஊரும் கிடையாது பரவாயில்ல அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா மறுநாள் காட்டுவாங்க அவங்க. நேற்றுதான் சொன்னோம் நல்லா அமைதியான ஊரு சத்தம் இல்ல பரவாயில்ல இன்னும் ஒரு அருமையா கதை கேக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தாக்கா தம்பி வேஷம் ஆடுறவங்க பின்னாடி பொம்பளை உட்காந்து கத்துது. பத்தாத்துக்கு ஹரியா பசங்க பூரா பின்னாடி கத்துது. இந்த நேரம் தான் பூரா பைக்கு ரேஸ் விடுறாங்க. ரேஸ் போயின்னு இருக்குது புரியுதா? அவங்க ஊரு அவங்க காசி நாம இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கே ஊரு வம்பு. தம்பி இது எப்படியான சபை? சாமிக்கும் சபைக்கும் அடியேன் வணக்கம் விளக்கம். நான் சந்திரகுல சந்திரகுல பரம்பரையிலே வந்த 36வது தலைமுறையிலே உதித்த பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் மாத்திரா தேவிக்கும் 5 ராஜாக்கள் இருவருக்கும் இருவருக்கும் முந்தி நடைபிறந்தோர் பார்த்து வாங்கி சுயாதவாகன் சொல்லக்கூடிய 11 நாமஜயம் 32 அழகு முன்னில் மின்னலாக முதிய தொப்பலை அவர்களும் பாதி தந்தவர் பள்ளியில பரிசு நயனவி பார்வையாளர்கள். தம்பி நான் எப்போ பிறந்தேன் தெரியுமா? எப்பங்க நீ எப்போ பிறந்த? நான் பிறந்தது எனக்கே தெரியாது. எனக்கு பூமி பார்மை ஆண்டா கடை வேஸ்ட் தான். இது சொர்க்கரதன் தேவையில்ல பாட தேவையில்லதான். உண்மையுமே சத்தியமா சொல்றேங்க. சொர்க்கரதன் தேவையில்ல பாட தேவையில்ல. 360 நாள் சுருக்காட்டு தான் கையாலே பலன் இந்த இருநல மகிழ்ச்சி கூற பங்குனி திங்களாக பார்த்தது என்று பார்த்தனில் படைத்திட்டேனே. நான் பிறந்த வருஷமும் வெகு தானிய வருடம் மாசமோ பங்குனி மாசம் இந்த மாசம் தேதியோ 6ஆம் தேதி கிழமையோ திங்கட்கிழமை நேரமோ விடிய காலை சூரியன் உதயம் வேலை விடிய காலை சூரியன் உதயம் வேலை 4 மணி 37 நிமிடத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் கன்னியா ராசியில் இந்த காந்தி எங்க பெரியப்பா பிள்ளையா இருக்கக்கூடிய திருவட்ட மகாராஜனுக்கும் காந்தாரிக்கும் 100 பேர்கள் பிறந்து எங்களை விடப்படா என்று 1 அல்ல 2 அல்ல 1 வாடி சூது மார்க்க செய்தார். அத்தனையும் தப்பித்தோ
சோது வகையாடி நாடு ராஜ வரவோடு உப்புச்சட்டி அருணா கயிறு முதல் கொண்டு பறித்துக் கொண்டு ஐவர் ராஜாக்களே அத்திமா நகரம் 66,000 வீதி. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. மொத்த வீடோ 435 கோடி 60 லட்சம் வீடு. 60 லட்சம் வீடு. 435 கோடி 60 லட்சம் வீடு. சேரக்கூடியதோ 33,000 வீதி. அது எத்தனை வீடு? 217 கோடி 80 லட்சம் வீடு. 217 கோடி 80 லட்சம் வீடு. இது வேணுமானால் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காவாசம் கழித்து வந்தால் நாடு திருவள்ளுவர் விட்டார். முதல் வனம் எடுத்தோம், சூரிய வனம் எடுத்தோம், சூரியனை வணங்கினோம், அச்சுபாத்திரம் பெற்றோம். பெற்றிருக்கும் நேரத்தில் அது இருக்கக்கூடிய வேத வியாசர் ஓடி வந்தார். ஐவர் ராஜாக்களே 13 கழித்து நீங்க வந்தாலும் பாவி துரியோதனன் பாகம் கொடுக்க மாட்டான். காலத்தில் பாரதம் நடப்பது உறுதி. அப்படி என்று அந்த பாரதத்தில் வெல்ல வேண்டுமானால் அர்ஜுனன் கைலாயம் செல்ல வேண்டும், தவம் இருக்க வேண்டும், பாத்மத கணேசிக முகபாலம் பெற வேண்டும். அப்படி உரைக்க எங்கள் தாத்தா வேத வியாசர் வார்த்தை கேட்டு தவம் இருந்து பாத்மத கணேசிக முகபாலம் பெற்று நான் அமராபாதிக்க ராசு கோடி நிவாத கால கயிறு மடித்து ஊர்வசியால் சாபம் பெற்று தமையன் தம்பியை 6வது வனத்திலே சந்திக்க 12 கழித்து ஓராண்டு அக்காவாசம் முடித்து நாடுகாக பகவான் அனுப்பினோம். நாடுகாக தூதாக சென்றார். போருக்கு நாள் வைத்தார் பகவான். இவர் ராஜாக்களுக்கு பரிந்து அத தூதுக்கு அத்திமனார் போன நாள் எந்த நாள்? ஐப்பசி மாசம் 29ஆம் தேதி பகவான் தூதுக்கு சென்று நாடு காட்டார். நாடு கொடுக்க மறுத்தார். 18 நாள் அமர் நியமித்தார். 18 நாள் அமரிலே தம்பி முதல் நாளிலே எங்க பகுதியிலே சேனாதிபதி பற்றி கொடுத்தீங்க. அவன் பகுதியிலே வித்வாச்சாரிக்கு சேனாதிபதி பற்றி கொடுத்தார். பாதி பகலிலே சிவேந்த மகன் 4 சேனையா மடித்தார். தம்பி 1 2 3 4 5 6 7 8 ஆனால் 8ஆம் நாள் யுத்தத்திலே எனக்கு நாயக்கனிக்கு வந்து நல்ல அறவான யுத்தம் 10ஆம் நாள் சண்டையிலே பாட்டனாகி விமாச்சாரி சிகண்டி என்கிற பணத்தால் அம்பு படிக்கலே சாய்த்து. இன்னைக்கு நடப்பது என்ன? இன்னைக்கு நடப்பது 13. நேற்று 12. 12ஆம் நாள் போர். நானு
தம்பி இந்த 13ஆம் நாள் அமர் என்னும் அபிமன்னன் கொன்றமான சுற்றி நாடாவோ கடலூர் மாவட்டம் அது தவிர ஒரு சபையில் வந்து ஊர்ல சரி மக்களை ஊர்ல கேட்க ஆளே இல்லையா தம்பி ஆரெல்லாம் பொருளே போற்றி அகில நாயகனே போற்றி ஆரெல்லாம் தவானே போற்றி எங்கள் பாண்டாவால் தூதா போற்றி காரணத்த போது வந்து கற்பவனே போற்றி காரண வஸ்துவான கமல கண்ணானே உன் பாதம் போற்றி போற்றி இதே நல்ல நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் அனைத்து தலைவர் முதல்வர் நாட்டாளர் தர்மதார் தலைவர்கள் ஆயத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம். தம்பி இன்றைய 13 குருச்சேத்திர பூமிக்கு போக வேண்டும். யாரோடு யார் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படி என்பது தெரியவில்லை. மாமனை இன்னும் காணவில்லை. அதனால் மாமனை வேண்டினால் உடனடியாக வருவார்.